ஓம் சாந்தி. நாங்க பிரம்மகுமாரிகள்ன்ற இயக்கத்துல இருந்து வந்திருக்கோம். அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல நடத்தக்கூடிய தியான முறை, அந்த ராஜயோக தியான முறையை பற்றிய ஒரு அறிமுகம் இங்க கொடுக்கப்படுது. இது எங்க நடக்குது அப்படின்னா, ராமலிங்க சவுண்டேஸ்வரி அம்மன் வழிபாட்டு மண்டபத்துல, குணபவ ராமசாமி தெருவுல, அரிசிபாளையத்துல நடக்குது. சேலத்துல இது நடக்குது. இங்க சிவனும் நானும்ன்ற ப்ரோக்ராம் முதல்ல வச்சிருக்கிறோம். இது தியான வகுப்பு. இங்க சிவலிங்கம் வைக்கப்பட்டு தியான முறை சொல்லி தரப்படுது. கமெண்ட்ரியோட இங்க தியான முறை சொல்லி தரப்படுது. எல்லாம் வல்ல இறைவன் சுயம் பகவான் இங்க வந்திருக்கிற, நமக்கு உண்மையான சுகம்னா என்ன, உண்மையான சாந்தினா என்ன, உண்மையான அன்புனா என்ன, அதை சொல்லி தருவதற்காக வந்திருக்கிற லிங்கத்தினுடைய ஒரு மாடல். அதாவது குஜராத் மாநிலத்தில் அந்த சோம்நாத் ஆலயம் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஒரு மாடல் இங்க வைக்கப்பட்டிருக்கு. ஜோதிர்லிங்க வழிபாட்டு ஸ்தலங்கள்ல இது முதலாவதாக இருக்குது. இங்க சிவனை சோமேஸ்வரன் அப்படின்னு சொல்றாங்க. சோமேஸ்வரன் அப்படின்னா சோம ரசம் கொடுக்கக்கூடியவர், பகவான் ஞானத்தினுடைய அமிர்தத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த ஞான அமிர்தத்தை எப்படியெல்லாம் நம்ம சுவைக்கணும், எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், எப்படி நம்ம தியானம் பண்ணணும், ஆத்மா எப்படி பரமாத்மாவை சந்திக்கணும். நாம ஆத்மஸ்வரூபத்துல இருக்கும். சிவனும் பரமாத்மாவும் ஆத்மஸ்வரூபத்துல இருக்கிறார். ஆத்மான்றது பஞ்ச தத்துவங்களால் ஆன ஒரு பொருள் கிடையாது. ஆறாவது தத்துவம் சூட்சும தத்துவம், கண்களுக்கு தெரிய மாட்டோம். நாம ஒரு உயிர் சக்தி. பரமாத்மாவாகிய சிவனும் கூட அப்படிதான். ஆறாவது தத்துவம் சூட்சும தத்துவம், கண்களுக்கு தெரிய மாட்டார். உணரக்கூடிய ஒரு பொருள், உணரப்பட வேண்டிய ஒரு பொருள். உணரும் போதுதான் நமக்கு தெரியும் இல்லைங்களா. இப்ப நம்ம லட்டு சாப்பிடுறோம் அப்படின்னா இனிப்பு பூந்தி சாப்பிட்டுருக்கோன்றனால இனிப்புன்னு தெரியுது. காரா பூந்தி சாப்பிட்டா காரம்னு தெரியும். இப்ப காரா பூந்தி சாப்பிட்டவங்களுக்கு இனிப்பு பூந்தி தெரியாது இல்லைங்களா, சாப்பிட்டு பார்த்தா தெரியும். இங்க இது இந்த ஞானம் சரியான ஞானமா அப்படின்னு நாமளே பகுத்தறிந்து உணர்ந்து செயல்படுத்தக்கூடிய, நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய, பயனை அடையக்கூடிய ஒரு தியான முறை இங்கு முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுகிறது. அனைவரும் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், பயனடையுங்கள். சகஸ்கர கோடி லிங்க தரிசனம், அதனுடைய ஒரு மாடல் இங்க வச்சிருக்கோம். பகவான் ஒரு லிங்கம் தான், அது 1000 கோடிகளாக தெரியக்கூடிய வகையில இந்த அமைப்பு அமைக்கப்பட்டு இருக்கு. இங்க சிவனும் நானும், சிவனும் ஆத்மஸ்வரூபத்துல இருக்கிறார், நாம ஆத்மாக்களும் ஆத்மஸ்வரூபத்துல இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து இந்த முழு உலகத்தையும் சத்திய யுகமாக, சத்தியமானவர்களாக மாற்றக்கூடிய ஒரு தியான முறை இங்கு சொல்லித்தரப்படுது. கர்நாடக மாநிலத்துல இந்த சகஸ்கர லிங்கம் இருக்கு. கோடி லிங்க தரிசனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு லிங்கம், ஆனா நாம அவரை வணங்கும் போது அவர்கிட்ட இருந்து கோடிக்கணக்கான நன்மைகளை நாம் அடையிறோம். அனைத்து நன்மைகளையும் அடையிறோம், அனைத்து சௌபாகியங்களையும் நாம் அடையிறோம். அதனால இது கோடி லிங்க தரிசனம்னு சொல்லப்படுது. அதனுடைய மாடல் கர்நாடகத்துல இருக்கு. அதனுடைய ஒரு ரோல் மாடல் இங்க வச்சிருக்கிறோம். ஒரு லிங்கம் வச்சிருக்கிறோம், கோடி தரிசனம் காட்டப்படுது. படவிளக்கத்துக்கு போறோம். இது அறிமுக வகுப்பு. தியானம் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல எப்படி முதல் அடி எடுத்து வைக்கணும், எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பாடத்துல முதல் பாடம் படிக்க போறோம். பாருங்க, நாம எலும்பு சதையாலான உடல்ல இருக்கிறோம். நம்மை சுத்தி இருக்கக்கூடிய சயின்ஸ், டெக்னாலஜி, அந்த எல்லா டெக்னாலஜிலையும் நல்லா டெவலப் ஆயிருக்கோம். எல்லா டெக்னாலஜிலையும் 100% டெவலப்மெண்ட் நம்ம அடைஞ்சிருக்கோம். ஆனா நம்ம குணங்கள் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குணங்கள்ன்றது இல்ல. நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்த காலத்துல இருந்த ஒரு அமைதியோ, ஒரு திருப்தியோ, ஒரு மகிழ்ச்சியோ இப்ப கிடையாது. அப்ப குணங்கள்ன்ற சப்ஜெக்ட்ல 0. ஆனா டெக்னாலஜில மட்டும் நம்ம கிட்ட செல் இருக்கு, நெட் கனெக்ஷன் இருக்கு, நம்ம எதற்கு கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் வருது. அப்ப நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்ட நாம, நான் யார் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கல. நான் யார் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். எலும்பு சதையாலான உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உயிர் சக்தி. நாம் உயிர் சக்தியும் இந்த எலும்பு சதையாலான உடலும் சேர்ந்ததுதான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த உயிர் சக்தி இந்த இடத்துல புருவ மத்தியில வைக்கப்பட்டிருக்கு. நான் யார் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டோட அறிமுகம் தான் நம்ம பார்க்க போறோம். நான் யார் அப்படின்னா, அழியக்கூடிய உடலா, அழிவற்ற ஆத்மாவா? இந்த கேள்வியை நம்ம முன்ன வச்சோம்னா நம்ம எதை பத்தி யோசிக்கிறோம் பாருங்க. எலும்பு சதையாலான உடல் இருக்கு, நம்மளுடைய உயிர் சக்தி இருக்கு. ரெண்டும் சேர்ந்தாதான் ஜீவாத்மான்னு சொல்லப்படுது. இந்த உயிர் சக்தி அழிவற்ற ஒரு சக்தி.
அந்த அழிவற்ற சக்தி தான் நான். அழியக்கூடிய உடல் நான் கிடையாது. சரி, இந்த உயிர் சக்தியில என்ன இருக்கு அப்படின்னா, மனம் இருக்கு, புத்தி இருக்கு, சுபாவம் இருக்கு. இந்த உயிர் சக்தி இந்த சுபாவத்தை எடுத்துக்கிட்டு தான் அடுத்த பிறவிக்கு போகுது. அப்ப நம்மளுடைய சுபாவங்கள்ல நல்ல குணங்கள் இருக்கணும். என்னோட மனசு, என்னோட புத்தி, என்னோட கண்ட்ரோல், என்னுடைய சுபாவத்தை நான் நல்ல விதமாக மாற்றிக்கொள்ளலாம் இல்லையா? குழந்தைங்க பிச்சைக்காரங்க வீட்லயே பிறக்குறாங்க, பணக்காரங்க வீட்லயே பிறக்குறாங்க. நல்ல விதமாக நம்மளுடைய குணங்களை வளர்த்து கொள்ளும் போது நமக்கு அடுத்த பிறவி நல்ல பிறவியா கிடைக்குது. தெய்வீக குணங்கள் தூய்மை, அமைதி, சமநோக்கு பார்வை, திருப்தி, பணிவு, அன்பு, இது போன்ற பணிவு, தனிவு, கனிவு அனைத்தும் வருகின்றது. ஆனா ஆத்ம உணர்வுல நாம இல்ல, நெகட்டிவான உணர்வுல இருக்கோம். நம்ம டிவி பாக்குறோம் இல்லைங்களா? அதுல எதெல்லாம் காட்டுறாங்க, எதெல்லாம் பாக்குறோம், எதெல்லாம் கேட்கிறோம், எதெல்லாம் சிந்திக்கிறோம், நாம் அதுவாக ஆகிவிடுவோம். இந்த ஆத்மா தான் நான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, உடல் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்ப உடலினுடைய உணர்வுகள் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், வெறுப்பு இதெல்லாம் உருவாகிடுச்சு. அப்ப நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்வோம். அதானே கர்மத்தின் விதி. நம்ம நல்லதை விதைச்சோம்னா நல்லது கிடைக்கும், கெட்டதை விதைச்சோம்னா கெட்டது கிடைக்கும். இப்ப நெகட்டிவ் செஞ்சா நெகட்டிவ் தான் கிடைக்கும். மாங்காய் போட்டா மாங்காய் தான் காய்க்கும், தேங்காய் காய்க்காது இல்லைங்களா? அப்ப இந்த நெகட்டிவோட குவாலிட்டி குவான்டிட்டி அதிகமானனால உலகம் அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்ப இந்த அழிவு பாதையிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காக இந்த ராஜயோக தியானம் செய்யறோம். சுயம் பகவானே இங்க வந்திருக்கிறாரு. அவர் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சு ஆத்மாவோட கனெக்ஷன், பரமாத்மாவோட கனெக்ஷன் வைக்கணும். அவர் பாடி இல்ல, அவர் சோல் கான்சியஸ்ல இருக்கிறாரு. அவரோட அனைத்து அனைத்துமாக வைக்கிறதுக்கு அவர் மாதிரியே நாமளும் ஆத்ம உணர்வுல இருக்கணும். ஆத்மான்னு புரிஞ்சு நான் பரமாத்மாவோட தொடர்பு கொள்ளும் போது அவருடைய குணங்கள், சக்திகள் எனக்குள்ள நிறைய ஆரம்பிக்குது. எப்படி இருக்கிறார்? நாம ஆத்மாவுக்கு அப்பா எப்படி இருப்பார்? ஆத்மா மாதிரி இருப்பார். உடம்புக்கு அப்பா எப்படி இருக்கிறார்? உடல் மாதிரி இருக்கிறார் இல்லையா? ஆத்மாவுடைய அப்பா அவரும் சூட்சும சக்தி, அவரும் ஜோதி சொரூபம். இவர் அனைத்து குணங்களிலும் கடலாக இருக்கிறார். இப்ப அனைத்து குணங்களிலும் அவர் மட்டும் எப்படி கடலா இருக்கிறார்? அவர் பிறப்பு இறப்பு சக்கரத்துல வர்றது கிடையாது. நமக்காகவே, நமக்கு சக்தி கொடுப்பதற்காகவே பகவான் அப்படி இருக்கிறார். அவர் ஜோதி சொரூபத்துலதான் இருக்கிறார் அப்படின்னுட்டு அனைத்து மதங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சுயம் பகவான் ஜோதி ரூபத்துல இருக்கிறதுனாலதான் நம்ம லிங்க ரூபத்துல வழிபாடு பண்றோம். ராமர் கூட பகவானை வழிபட்ட தலம், லிங்கம் வச்சு வழிபட்ட ஸ்தலம் இந்த பாரத கண்டத்துல இருக்கு. அனைவராலுமே பகவான் ஜோதி சொரூபமானவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அப்ப நாம எல்லாரும் ஒரு குடும்பமா இருந்திருக்கோம் இல்லையா? ஆத்மா பரமாத்மா ஒரு குடும்பமா. மேல ஒரு உலகம் இருக்கு, இதுக்கு ஆத்ம உலகம்னு பேரு. இங்க பரமாத்மா மேல இருக்கிறாரு. நாம எல்லாரும் இந்த உடல்ங்கிற ஆடை இல்லாம, ஆண் பெண்ன்றது உடல்ன்ற ஆடை இல்லாம ஆத்மாக்களா ஒரு ஒளி நட்சத்திரமா இங்க இருந்தோம். இந்த உலகத்துல இருந்துதான் இந்த பூமிக்கு நடிப்பை நடிக்க வந்தோம். இந்த ஸ்தூலமான இந்த உலகத்துக்கு நாம நடிப்பை நடிக்க இங்க இருந்துதான் வந்திருக்கிறோம். அப்ப நம்ம இங்க வந்திருக்கோம். இந்த உலகம் அழிவை சந்திக்கும் போது நம்ம திரும்ப மேல போகணும் இல்லையா? அப்ப நான் ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைவு செஞ்சாதான் மேல போக முடியும். இன்னைக்கும் இறந்தவர்கள் வீட்டுல விளக்கு வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? ஆத்மாவுக்கு வழி தெரியணும் அப்படிங்கறதுக்காக வைக்கிறாங்க. இந்த உலகம் 5 தத்துவங்களால் ஆனது. இங்க வந்துதான் 5 தத்துவங்களான இந்த உடலை நாம எடுக்கிறோம். நீர் தத்துவம், நில தத்துவம், காற்று தத்துவம், ஆகாய தத்துவம், அக்னி தத்துவம். இந்த 5 தத்துவங்களால் ஆன உடலை இங்க வந்துதான் எடுத்து நம்ம நடிப்பை நடிக்கிறோம். ஆணாக பெண்ணாக இந்த உலகத்துல நாம நடிப்பை நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த உலகத்துல எடுத்தது இந்த உலகத்திலே விட்டுறணும். நம்ம மேல போகும்போது இந்த உடல் வராது. நான் ஆத்மான் புரிஞ்சு பரமாத்மாவை நினைவு செய்யும் போது நம்ம பரந்தாமம் போக முடியும். இதுதான் ஆத்மாவிற்கான வழிகாட்டல். இந்த சங்கம யுகம் அப்படின்னா ஆத்மா பரமாத்மா சந்திக்கக்கூடிய யுகம். இந்த நேரத்துலதான் பகவான் சுயம் பகவான் இங்க வந்திருக்கிறார். ஞான சூரியன் நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக, இந்த இருளை நீக்கி பகலாக்குவதற்காக, நம்மளுடைய அஞ்ஞானம் நீங்கி ஞானம் பெறுவதற்காக சுயம் பகவான் இங்க வந்திருக்கிறார். நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இந்த அழியக்கூடிய உடல் நீங்க கிடையாது, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அப்ப தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதைகளாக நீங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லி தராரு. அப்பானா ஏதாச்சும் கொடுக்கணும் இல்லையா? கொடுக்கக்கூடியவர் பகவான். அப்ப எதை கொடுக்கிறார்? கொடுக்கக்கூடிய வள்ளல் அவர் கூட நம்ம அனைத்து உறவுமாக யாவுமாக உறவாடணும்னா அவருடைய ஃப்ரீக்வன்சி நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி செட் ஆகணும். அவர் ஆத்ம உணர்வுல இருக்கிறார். நாமளும் ஆத்ம உணர்வுக்கு வரணும். இந்த தேக உணர்வை நீக்கணும். இந்த உடல் நான் கிடையாது, இந்த உடல் நான் கிடையாது, இந்த ஆண் கிடையாது, பெண் கிடையாது, நான் ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மாவோடு ஆத்மார்த்தமாக உறவு கொள்ளும் போது நமக்குள்ள நிறையக்கூடிய சக்தி, முதல் சக்தி பொறுமை சக்தி நிறையுது.
பாருங்க, இந்த பையன் கல்லை கொண்டு அடிக்கிறாப்புல, கல்லால அடிக்கணும்ன்றது இவருடைய நோக்கம் கிடையாது. இனிமையான கனி வேணும் என்பதுதான் இவருடைய நோக்கம். நம்மளுடைய குழந்தைங்க கூட சொல்லால அடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட இனிமையான ஏதோ ஒரு அன்பு வேணும், ஆதரவு வேணும், ஏதோ ஒன்று வேண்டியதா இருக்கு. இப்ப பொறுமை கடலான பகவானை நினைக்கும் போது முதல் சக்தி பொறுமை சக்தி நமக்குள்ள நிறையுது. அடுத்தது ஏற்றுக்கொள்ளும் சக்தி. சரியில்லைதாங்க நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க, இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா, அதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா. பகவான் ஏற்றுக்கொள்றாரே, நல்லா இருக்கும் பொல்லா இருக்கும் நடுவில் இருக்கும் தெய்வம் இல்லையா, அப்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தின்றது நமக்குள்ள வளருது. பகுத்தறியக்கூடிய சக்தி, எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறியக்கூடிய சக்தி நமக்கு வேணும். நல்லதுன்னு தெரியுது, ஆனா அதை தீர்மானிக்க தெரியல. கெட்ட வழியில மனதினுடைய ஆசை, மனதினுடைய தேடல் தேவைகள், மனதினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம தப்பான ஒன்றை தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி கிடையாது, சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கக்கூடிய தீர்மானிக்கும் சக்தி. தீர்மானிச்சிட்டோம் அப்படின்னா நாம சொல்றத நாமளே கேட்க கூடாது. விஜய் டயலாக் தான் அது மாதிரி. கரெக்டான விஷயத்தை தீர்மானிச்சு கரெக்டான வழியில நம்ம செயல்படணும். அப்ப செயல்படும் போது வரக்கூடிய பிரச்சனைகள், என்ன பிரச்சனைகள் வருது, அதை ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி வேணும் இல்லையா, அந்த சக்தியை பகவான் கொடுக்கிறார். ஃபேஸ் பண்ணும்போது, பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது ஒரு அன்பும் அரவணைப்பும் கூடிய ஒத்துழைப்பை கொடுக்க தெரியணும். அன்பும் அரவணைப்பும் கூடிய ஒத்துழைப்பை பெறுவதற்கும் நமக்கு தெரிய வேண்டும். என்னுடைய புலன்கள் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய புலனடக்கும் சக்தின்றது வேணும். எந்த சக்திய எந்த இடத்துல பயன்படுத்தினா தீர்வு சொரூபமா வரும், சொல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும், அந்த சக்தியை அந்த இடத்தில் பயன்படுத்தக்கூடிய தயாராக இருக்கும் சக்தி. இப்படி அனைத்து சக்திகளையும் அனைத்து குணங்களையும் பகவான் எனக்குள்ள நிறைக்கிறார். எதற்காக குணங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்துறார்? குணம் தான் நம்மளுடைய அடுத்த ஜென்மத்தை தீர்மானிக்குது. குழந்தைங்க பிச்சைக்காரங்க வீட்லயும் பிறக்குறாங்க, பணக்காரங்க வீட்லயும் பிறக்குறாங்க. எப்படி பிறக்குறாங்க? நம்மளுடைய குணங்கள் நல்ல குணங்களாக இருந்தா நல்ல இடத்துல பிறவி. அப்படி நம்ம ஒரு ராஜா வீட்டுல போய் பிறக்கணும்னா அந்த ராஜாவுக்கான சுபாவ சம்ஸ்காரம், லக்ஷ்மி நாராயணன் போல ஒரு ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜாவுக்கான சுபாவ சம்ஸ்காரம், சக்தி நிறைந்தவர்களாக, தூய்மையானவர்களாக, செழிப்பானவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக, ஆனந்தம் உடையவராக, அமைதி நிறைந்தவர்களாக, தெளிவான எண்ணங்கள் உடையவராக, நல்லிணக்கம் உடையவராக சுயம் பகவான் மாத்துறார். இப்ப நான் பேசுறத நீங்க கேட்டீங்க இல்லையா, இவங்க ஆன்மீகத்துல இருக்காங்கன்னு தெரியுது இல்லையா, பகவான் இங்க பேசுறார். டெய்லி எங்க சென்டர்ல 4 பேஜ் கீதையினுடைய உபதேசம் முரளின்னு சொல்லி படிக்கப்படுது. அதை கேட்கணும், டெய்லி நீங்க கேட்கணும். டெய்லி கேட்கும் போதுதான் உங்களுடைய குணங்கள், நெகட்டிவான குணங்கள் பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். பாருங்க, நீங்க கங்காயில போய் குளிச்சீங்கன்னா உங்களுடைய குணம், கோபம் போயிடுமா என்ன? தூய்மை ஆயிடுவீங்களா என்ன? உங்களுடைய நெகட்டிவான குணம் பாசிட்டிவாக மாறணும். நெகட்டிவ் எல்லாம் போகணும், பாசிட்டிவ் எல்லாம் எமர்ஜ் ஆகணும். புண்ணிய கணக்கு அதிகமாகணும், பாவ கணக்கு நீங்கணும். இதுதான் உண்மையான ஞானாமிர்தம். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சோமரசம். எது இந்த சோமரசம்? பகவானுடைய ஞானத்தை நாம் பருகுவது, ஞானத்தை நாம் உணர்ந்து கொள்வது. அதுக்கு நீங்க டெய்லி வரணும், இந்த ஞானத்தை எடுக்கணும், ராஜயோக தியானம் கண்டினியூவா பண்ணணும். பண்ணும் போதுதான் உங்களுடைய குணங்கள் தெய்வீகமாக மாற ஆரம்பிக்கும். தெய்வீக குணங்களின் மூலமாக தெய்வீக சாம்ராஜ்யத்தை, சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம். மாவட்டத்தில் உள்ள கிளை நிலையங்கள் அம்மாப்பேட்டை, சேலம் கேம்ப், சன்னியாசி குண்டு, தாரமங்கலம், ஜலகண்டாபுரம், வேம்படிதாளம், கொங்கனாபுரம், அழகாபுரம், குகை, மகுடஞ்சாவதி, கண்ணந்தேரி, எடப்பாடி, ஆத்தூர், மேட்டூர் அணை, திருமலைகிரி, அங்கம்மாள் காலனி, பொன்னம்மாப்பேட்டை, கொண்டலாம்பட்டி, அயோத்தியாப்பட்டினம், பெரமுச்சூர் ரயில்வே கேட், ஸ்டீல் பிளான்ட் முதல் கேட், இத்தனை இடங்களிலும் எங்களுடைய கிளை நிலையங்கள் உள்ளன. அதுல நீங்க இந்த தியானத்தை பயிற்சி எடுத்துக்கலாம். முற்றிலும் இலவசம். பகவான் நமக்கு சொல்லி கூடக்கூடிய படிப்பு. ஆத்மாவினுடைய அப்பா குழந்தைங்களுக்கு சொல்லி தராங்கன்னா ஃபீஸ் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க இல்லைங்களா? முற்றிலும் இலவசமாக சொல்லி தரக்கூடிய படிப்பு. இத்தனை குணங்கள் சக்திகளிலும் நிறைந்து உங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களை நல்ல விதமாக மாற்றக்கூடிய, குடும்பத்தின் மூலமாக இந்த நாட்டை நல்ல விதமாக மாற்றக்கூடிய, நாட்டின் மூலமாக முழு உலகத்தையும் மாற்றக்கூடிய இது மாதிரியான ஒரு ரியாலிட்டியான ஒரு படிப்பு இங்க சொல்லித்தரப்படுது. உண்மையிலும் உண்மையான கீதையினுடைய பகவான் யார், உண்மையிலும் உண்மையான கீதையினுடைய உபதேசம் என்றால் என்ன, இங்கு மட்டுமே சொல்லித்தரப்படுகிறது. வாங்க, உண்மையான சுகம், உண்மையான சாந்தி, உண்மையான அமைதி எல்லாத்தையும் இங்க அனுபவம் பண்ணலாம். உண்மையான சக்தியை அனுபவம் பண்ணலாம்.
அனைத்து ஆத்மாக்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு படிப்பு. எந்த ஒரு ஜாதியையும் சார்ந்தது கிடையாது. அனைத்து ஆத்மாக்களும் புரிந்து கொள்ள வேண்டும், பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். எந்த மதத்தையோ எந்த குலத்தையோ சார்ந்தது கிடையாது. அனைவரும் வாருங்கள் வாருங்கள், வந்து பயனடையுங்கள். ஓம் சாந்தி. இங்க வரக்கூடியவர்கள் அனைவருமே இறைவனுடைய மாணவர்கள். இறைவன் சொல்லி கொடுக்கிறாரு, நாம கத்துக்கிறோம். சுயம் பகவான் சொல்லி கொடுக்கிறாரு, நம்ம அவர்கிட்ட பாடம் கத்துக்கிறோம். நானும் இங்க ஒரு இறை மாணவிதான், பகவான் கிட்ட பாடம் படிச்சிட்டு இருக்கேன். வந்து ஒரு 2 வருஷத்திலேயே எனக்கு நிரந்தரமான அமைதினா என்ன, நிரந்தரமான சந்தோஷம்னா என்ன, நிரந்தரமான திருப்தினா என்ன அப்படிங்கறது என்னால உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. இப்ப பாக்குறீங்க இல்லைங்களா, எவ்வளவு பேர் எவ்வளவு செலவு பண்றாங்க, ஹோட்டலுக்கு போறாங்க, சினிமாக்கு போறாங்க, சுற்றுலா போறாங்க. எதுலயாச்சும் திருப்தி அடைகிறாங்களா? எதுலையுமே திருப்தி அடைகிறது இல்ல. ஆனா பகவானுடைய ஞானத்துல அவ்வளவு திருப்தி, பரம திருப்தி ஏற்படுது. வாங்க, என்ன மாதிரியே நீங்களும் பயனடையுங்க. நல்ல ஒரு சந்தோஷமான வைப்ரேஷனை எடுத்துக்கோங்க. முழு உலகத்தையும் சந்தோஷமான உலகமாக, தூய்மையான பாரதமாக, தூய்மையான கண்டமாக மாற்றக்கூடிய, சத்தியுகமாக மாற்றக்கூடிய இந்த படிப்பினை அனைவரும் கற்று பயனடையுங்கள். என்னுடைய பெயர் பிரம்மா குமாரி அபர்ணா. பிரம்மா வாய் வழி வந்த ஞானத்தினுடைய நிச்சய புத்தி காரணமாக, நம்பிக்கையின் காரணமாக சிவனை அறிந்து கொண்டேன். சிவனுடைய சக்தி ஸ்வரூபமாக நாங்கள் இருக்கிறோம். சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை. அது போல சிவனும் நானும் சேர்ந்து இந்த முழு உலகத்தையும் சத்தியோகமாக மாற்றக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பயிற்சி முறை ராஜயோக தியானம் முற்றிலும் இலவசமாக மிகவும் சரியான படி சொல்லி தரப்படுது. நீங்க வாங்க, வந்து இது சரியான தியானமா அப்படி நீங்க பகுத்தறிஞ்சு புரிஞ்சுக்கோங்க. புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு நீங்கள் செயல்படும் போது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் சிவசக்திகளாக மாறுகிறார்கள். அதே போல முழு உலகமும் சிவசக்தியாக, சொர்க்கமாக, சத்தியுகத்தினுடைய அமைப்பினை பெறுகிறது. தெய்வீக குணங்களின் மூலமாக, தெய்வீக அதிர்வலைகள் மூலமாக முழு உலகமும் தெய்வீகமான மாற்றம் அடைகிறது. சிவனும் நானும் சேர்ந்து செய்யக்கூடிய இத்தகைய ஒரு முழு உலகத்தினுடைய மாற்றம், கலியுகம் சத்தியுகமாக மாறக்கூடிய இத்தகைய மாற்றத்தை செய்கின்றோம். வாருங்கள், வந்து பயனடையுங்கள். ஓம் சாந்தி. இங்க பகவான் சிவன் பரமாத்மாவாக இருக்கிறார், அப்பாவாக இருக்கிறார். நம்ம அனைத்து ஆத்மாக்களுக்கும் அப்பாவாக இருக்கிறார். அப்பா மகனுடைய உறவு. அப்பாவோட ஆஸ்தி மகனுக்கு தானே. அப்பா கொடுக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் நமக்காக நிறையுது. நமக்காக நம்முடைய குறைகள், நம்மளுடைய பலவீனங்கள், நம்மளுடைய இயலாமை, நம்மளுடைய இல்லாமை, நம்மளுடைய பாவ கணக்கு அத்தனையும் முடிப்பதற்காக சுயம் பகவான் வந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார். ஒபீடியன்ட் சர்வெண்டாக நமக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவரோடு நாம் தொடர்பு கொள்ளும் போது நம்மளுடைய பலகீனங்கள், பாவ கணக்கு, இல்லாமை, இயலாமை அத்தனையும் நீங்கி சர்வ குணங்கள், சர்வ சக்திகள், சர்வ கலைகள் நிறைந்து சிவனும் நானும் சேர்ந்து சிவசக்தியாக, சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை. அவருக்கு உடல் உருவம் கிடையாது. அவருக்கு என்ன கண்ணு இருக்கா? நம்மளதான் பயன்படுத்துவாரு. நம்மளை அவர் வலதுகரமாக பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு தேவையானதை கொடுப்பாரு. நல்லா வாங்க, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குறைகள், தன்னுடைய இயலாமைகளை போக்கிக் கொள்ளலாம். அனைவரும் நிறைந்தவர்களாக, நிறைந்து மற்றவர்களுக்கு நிறைக்கக்கூடிய சிவசக்திகளாக நம்ம உருவாகலாம். அனைவரும் வாருங்கள் வாருங்கள், வந்து பயனடையுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.